திண்டுக்கல் அருகே வழிவிடாமல் சென்ற இளைஞர்களை கண்டித்து அரசு பேருந்து ஓட்டுநரை இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பஸ் நிலையத்திலிருந்து பழனி நோக்கி இன்று காலை 8:30 மணிக்கு அளவில் ஒரு அரசு பேருந்து கிளம்பியது. பஸ்ஸை கார்த்திகேயன் என்ற ஓட்டுநர் இயக்கினார். அந்த கண்டக்டராக வேடசந்தூரை சேர்ந்த ஜெபஸ்தியர் அந்த கண்டக்டராக அந்த பணியில் இருந்தார். பஸ்ஸில் இருந்து 50 பயணிகள் சென்று கொண்டிருந்தனர். பஸ்ஸில் சென்று கொண்டு போதான் 2 சக்கர வாகனத்தில் ஒரு 5க்கு பஸ்ஸுக்கு வழிவிடாமல் சென்று கொண்டிருந்தனர். இதை கண்ட டிரைவர் ஹாரன் அடித்துக் கொண்டே முந்தி சென்றார். அவர் முந்தி செல்லும்போது ஓரமாக செல்ல முடியாதா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. கூறிவிட்டு அங்கிருந்து பஸ்ஸை அவர் சென்று கொண்டிருந்தார். பஸ்ஸானது வேடசந்தூர்லேருந்து சிறிது தூரமானது சேனைக்கோட்டை என்ற ஊர் உள்ளது. அந்த பயணிகள் இறங்குவதற்காக அந்த பயணிகள் நிறுத்தத்தில் பஸ்ஸானது நின்றது. அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 5 பேர் இறங்கி பஸ்ஸை ஏறி கதவை திறந்து டிரைவரை தள்ளி சராமாரியாக அடித்துள்ளனர். இது 5 பேர் அடித்ததில் பயங்கர படுகாயம் அடைந்த டிரைவர் தாக்குதலை பார்த்து அப்பகுதி மக்களும் சரி பயணிகளும் சரி ஒன்றாக சேர்ந்து அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சுற்றி வளைத்து அந்த 5 பேருமே பிடித்தனர். அதில் ஒருவர் மட்டும் தப்பி ஓடிய நிலையில் 4 பேர் பொதுமக்களிடையே சிக்கினாங்க. அந்த 4 பேரையுமே பொதுமக்கள் அந்த இடத்திலே தருமடியாக அவர்கள் அனைவரையும் தாக்கி அந்த இடத்துல அவர்களை பிடித்து உட்கார வைத்து விட்டனர். அப்போதான் அந்த வேடசந்தூர் சேனைக்கோட்டை மற்ற பகுதியில் அரசு பஸ் கண்டக்டர், அதே போல் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வந்த வேடசந்தூருக்கு வந்த பஸ் கண்டக்டர், அங்கே இருக்கக்கூடிய அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அந்த வழியா வந்தவர்கள் நிறுத்திவிட்டு எங்களுக்கு சரியாக நியாயம் கிடைக்க வேண்டும், இப்படி எங்களுக்கான முறையாக பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸை பாதுகாப்பில்லை என்று சொல்லி நிலையில் தான் அந்த இடத்துல பஸ்ஸை முழுமையாக நிறுத்திவிட்டனர். அதைத் தொடர்ந்து டிரைவர் அந்த காயமடைந்த கார்த்திகேயனை 108 ஆம்புலன்ஸின் மூலம் அனுப்பி வைக்கின்றனர். இந்த சம்பவத்தினால் வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் இடையேயான போக்குவரத்தானது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பாதிக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு வந்த வேடசந்தூர் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகணேஷ் அவர்களோட தாக்குதலில் இருந்து 4 பேரை மீட்டு விசாரணைக்காக காணல்பட்டியைச் சேர்ந்த விசாரணையை நடத்தினர். இதில் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் காலானைப்பட்டியைச் சேர்ந்த மாரிமுத்து, கூத்தாம்பட்டியைச் சேர்ந்த சீனிவாசன், மாரியம்மாள், சந்தோஷ்குமார் என்ற 4 பேர் தெரியும். தப்பி ஓடியவர் நடராஜ் என்று தெரிய வந்தது. ஓரமா செல்லுங்க கூறிய ஒரே ஒரு வார்த்தையில் இழுத்து போட்டு டிரைவரை தாக்கிய இந்த சம்பவமானது பஸ் கண்டக்டரே பெரிய தற்போது இந்த பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற நபர்கள் மீது உடனடியாக கோரிக்கை எடுக்க வேண்டும் என்று பஸ் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பொதுவாக அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய பயணிகளும் தற்போது கோரிக்கையாக வைத்துள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த். உங்களுக்கு அத்தனை பேர்த்தையும் சொல்லிடுங்க. அவனை கூப்பிட இழுத்துக்குங்க, அப்பதான் அவங்க சொல்லுவான். அப்புறம் உங்களுக்கு பேர் யாருன்னு தெரியாம போயிடும்.